கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் உங்க கூட வாசித்து நான் ஆண்டவரை குறித்து ஆழமாக தியானிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29, 30, 31. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், படைத்த தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனை, தேவனுடைய விருப்பம். அது தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனுஷரிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று, விலையேற பெற்ற ஒன்று என்னன்னா, தம்மை அவர்கள் நேசிக்க வேண்டும். படைத்தவரை, அந்த பரம தகப்பனை நாம் நேசிக்கணும். அவரிடத்தில் முழு உள்ளத்தோடு அன்பு செலுத்தணும், முழு மனதோடு அவரை நேசிக்கணும். அதுதான் தேவனுடைய பிரதான கற்பனை. அதை அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அதற்கு ஈக்குவலாக தொடர்ந்து நான் வாசிக்கிற பாருங்க, அதற்கு ஈக்குவலாக, அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடியதான விலையேற பெற்ற இரண்டாம் கற்பனை என்னன்னா, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? தன்னை ஜனங்கள் முழு மனதோடு கூட நேசிக்க வேண்டும், இல்லையா? சிருஷ்டிகரை, பரம தகப்பனை, நமக்கு ஜீவன் கொடுத்தவரை முழு மனதோடு கூட நாம் நேசிக்கணும், முழு இருதயத்தோடு கூட நேசிக்கணும். அதை விரும்புகிற ஆண்டவர் தான் நாம் நம்மை நேசிப்பதை போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் தான் அதெல்லாம். அடிக்கடி நாம் கேட்டது, வாசித்தது. கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் சிறு வயது முதற்கொண்டு இதை மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி, உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்து. மனுஷர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதையே நாம் மற்ற மனுஷருக்கு செய்ய வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம், அதுதான் தீர்க்க தரிசனம். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நன்கு அறிந்தது தான், அடிக்கடி அடிக்கடி கேட்டது தான். ஆனால் இதனுடைய ஆழம் என்னன்னு என்றைக்காவது நம்ம யோசித்து இருக்கிறோமா? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொன்னார்? தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் ஜனங்கள் மத்தியில்? தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? பூமி எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், ஜனங்கள் எப்படி வாழணும்னு அவர் விரும்புகிறார். எல்லாமே இந்த வசனத்துக்குள்ள அடங்கி இருக்குங்க. பாருங்க, உண்மையாகவே நான் சொல்கிறேன், நம்மை நேசிப்பதை போல, ஏன்னா எந்த மனுஷனும் தன்னைத்தானே பகைப்பது கிடையாது, இல்லையா? அப்படி வாழ முடியுமா? நாம் நம்மளையே பகைத்து வாழ முடியுமா? அப்படி யாரும் வாழ மாட்டாங்க, வாழ முடியாது, அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. தன்னைத்தானே பகைத்தவன் ஒருவனும் இல்லை. எல்லாருமே நம்மை நேசிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், குறையில்லாமல் இருக்கணும், இல்லையா? ஆனால் நம்மை நேசிக்கிறோம். நம்மிடத்தில் நாம் எப்படியும் அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அன்பை மற்றவரிடத்திலும் காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கும்போது நீங்கள் பாருங்கள், உலகத்தில் முழு உலகத்தையுமே எடுத்துங்களேன், நம்பர் 1, பகை இருக்காது, பகை இருக்காது, கசப்பு இருக்காது, யுத்தம் இருக்காது, போட்டிகள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது, இச்சைகள் இருக்காது. நீங்கள் கொலைகள் இருக்குமா, களவுகள் இருக்குமா,
பொய் சாட்சி இருக்குமா? விபச்சாரம் இருக்குமா? வேசித்தனங்கள் இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்மை நேசிப்பதை போல மற்றவரை நம்ம நேசிக்கும் பொழுது இந்த முழு உலகத்திலுமே யுத்தத்துக்கே இடம் இல்லை, அங்க போருக்கு இடம் இல்லை, அங்க பகைக்கு இடம் இல்லை. இன்றைக்கு உலகம் அழிந்து கொண்டிருப்பதற்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று இச்சை, இன்னொன்று பகை. இல்லையா? உலகத்துக்கு இந்த இத்தனை கேடு வருவதற்கு காரணம் ஒன்று இச்சை. அது மற்றவங்க பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பது. ஏன்னா தன்னைத்தானே நேசிப்பது. எனக்கு அது வேணும், இது வேணும். அது யாருடைய பொருளாக இருக்கட்டும், அது யாருடைய சொத்தாக இருக்கட்டும், அது யாருக்குரியதாக இருந்துட்டு போட்டோம், பட் அது எனக்கு வேணும், நான் அதை அனுபவிக்கணும், அது எனக்குரியதாக மாறணும். ஒன்று இச்சை. 2வது பகை. மற்றவங்க வளரும் பொழுது அவங்க மேலே வரக்கூடிய ஆத்திரம், மற்றவங்க உயரும் பொழுது அவங்க மேலே வரக்கூடியதான கசப்பு. அநேக நேரம் பாருங்க, மற்றவர்களுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறோம். அவங்க அதை வாங்கிட்டாங்களே, நாமும் இதை வாங்கணும். மற்றவங்களுக்கு முன்னாலே நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கோன்னு காண்பிக்கணும். லைக் ஆல்மோஸ்ட் மனிதர்கள் இந்த பேசிக் நெசசிட்டியெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் வாழ்வது ஆழமாக பார்த்தா தனக்காக வாழ்வதை விட மற்றவங்களுக்காக, அதாவது மற்றவர்களுக்கு முன்பு தன் நிலை எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்டணும். கவனிக்கிறீங்களா? அநேக நேரம் பகை, வைராக்கியம், அன்புங்கிற ஒன்றை நம்முடைய உள்ளத்திலிருந்தே எடுத்து விடுகிறது. அன்பு மாத்திரம் இருந்தால் பகை இருக்காது, இச்சை இருக்காது. இது 2 இல்லைனாலே வாழ்க்கை எத்தனை இன்பமாக இருக்கும், மனித குலம் எத்தனை இன்பமாக இருக்கும், சகோதரருக்குள்ளே எத்தனை மகிழ்ச்சி இருக்கும். யோசனை பண்ணி பார்க்குறீங்களா? பிரதர்ஸ்குள்ளே இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களில் சகோதரருக்குள்ள மகிழ்ச்சி இல்லை. பொதுவாக உலகத்தில் ஒருவரை ஒருவர் பகைத்து, ஒருவரை ஒருவர் பட்சித்து, இல்லையா? மனிதர்கள் எப்படி பிழைக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படி பிழைக்கிறாங்கன்னு பாருங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யாரோ ஒருவர் சொன்னார். போட்டி, பொறாமை, ஒருவனுடைய தலையின் மேல் காலை வைத்து மேலே ஏறி போவது, ஒருவரை ஏமாற்றி வஞ்சித்து தான் சம்பாதிப்பது, தான் உயர்வது, தான் செல்வத்தின் மேலே செல்வத்தை சேர்ப்பது, அது எதுக்கு உதவும்? அது எங்கே கொண்டு போய் விடும்? மாறாக ஆண்டவர் சொன்னதான இந்த தெய்வீக வார்த்தையை பாருங்க. தெய்வீகமே அங்கத்தாங்க வெளிப்படுது, தெய்வீகமே அங்கத்தான் இருக்கு, அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அன்பு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசிப்பாயாக. மனுஷர்கள் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே நீ மற்றவங்களுக்கு செய். நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், இந்த கம்யூனிசம்லாம் இன்றைக்கு இந்த பூமிக்கு வந்து மேபி ஒரு 200 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிசம், இதெல்லாம் என்ன? கம்யூனிசம்னா என்ன? ஏற்றத்தாழ்வு இல்லாத சமமான ஒரு வாழ்க்கை, அதான் அவங்க கொள்கை, இல்லையா? பணக்காரன் ஏழைன்னு இருக்கக்கூடாது, எல்லாமே பொதுவாக இருக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற கொள்கை தான் கம்யூனிஸ்ட் கொள்கைன்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன ஒரு 200-300 வருஷம் இருக்கு. ஆனால் 2000 இயர்ஸ், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. சமம், சமத்துவம். ஒரு பெரிய பணக்காரன் ஆண்டவரை சந்திக்கும்படி வருகிறான். அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன் தான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், பரலோகத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், கற்பனைகள் எல்லாம் கைக்கொள், விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு, இல்லையா? அப்போ அந்த மனுஷன் சொல்கிறார், இதெல்லாம் நான் என் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிச்சிட்டு வரேன் ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் எதுவுமே செய்கிறதில்லை. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை, உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, உங்கள்கிட்ட ஒரு
குறை இருக்கத்தான் செய்து. என்ன பண்ணு, உன்கிட்ட உள்ளதான இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம், இந்த செல்வத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என் பின்னாலே வா. தென் யூ ஃபாலோ மீ. எல்லாத்தையும் கொடுத்துரு. அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மனிதனால் அப்படி கொடுக்க முடியவில்லை. செல்வமும் ஐஸ்வர்யமும் அவன் இருதயத்தை நிரப்பி இருந்துச்சு. இதை எப்படி நான் கொடுக்க முடியும்? இதை எப்படி நான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும்? இதை எப்படி நான் தரித்திரருக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொன்னாங்க, அந்த நேரத்தில் தான் ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ளே கூட நுழைஞ்சிடும். ஆனால் தன் பணத்தை நம்புகிற ஒரு மனிதன், தன் செல்வத்தை நம்புகிறவன், தன் ஐஸ்வர்யத்தையே நம்பி, தன் பணத்தையே நம்பி இருக்கிற ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா தெய்வீகம் என்பதே, பரலோக ராஜ்யம் என்பதே நம்மை போல பிறரை நேசிப்பது தான். உள்ளவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. உன்னிடத்தில் உள்ளதை மற்றவங்களுக்கு கொடு. கேட்கிற எவனுக்கும் கொடு. சாதாரணமான மனிதனுடைய வார்த்தைகளை நான் பார்க்கல. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசும்போது ஏதோ சும்மா சாதாரணமான மற்ற உலக தலைவர்களை போல பேசுகிறத நான் பார்க்கல. நோ, நெவர். தெய்வீகத்தின் ஆழமே அதுதான். தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் அறிந்த அந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்க நிருபங்களில், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவனுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர்னே தெரியாது. அறியான்னா அதான் அர்த்தம், எப்படிப்பட்டவர்னே தெரியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவர்கள், அவர் கற்றுக் கொடுத்ததை ரிசீவ் பண்ணவங்க சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். அந்த 1 யோவான் 3:16 ரொம்ப ஆழமாக இருக்கும். ரொம்ப அழகாக யோவான் சொல்வார், நாம் நம்முடைய சகோதரருக்காக நம்முடைய ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கடனாளிகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் நம்முடைய சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இதெல்லாம் எங்கே, யார் பேசினது? யாரால் பேச முடியும்? மனிதர்கள் சிந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உலக தலைவர்கள் அதை பற்றி யோசிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள், தேசங்களை ஆளுகிறவர்கள் இப்படிப்பட்டதான கொள்கை உடையவங்களாக இருப்பாங்கன்னு இதை பற்றியாவது யோசிப்பாங்கன்னு நினச்சி பார்க்குறீங்களா? முடியாது. மனுஷிகத்தால் யோசிக்கவே முடியாது. மனுஷனால் இதை குறித்து தியானிக்கவே முடியாது. இது 100% தேவனுக்குரியது. தேவனுடைய வார்த்தைகள். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் பாருங்க. தம்முடைய ஜீவனையே ஒவ்வொரு மனிதனுக்காக கொடுத்தார். இந்த கொடுப்பது என்பதே தெய்வீகம்தான். கொடுப்பது, ஈதல், கொடுப்பது, எந்த அளவுக்கு கொடுப்பது? தன்னை போல பிறரை நேசித்து கொடுப்பது. தனக்கு நாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமோ அதே போல் மற்றவங்களும் இருக்கணும்னு விரும்புகிறது. அல்லேலூயா, glory be to God. அப்போஸ்தலர் வாழ்க்கையிலும் ஆதி சபையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளவு கசப்பு இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். எவ்வளவு பொறாமை இருக்குது, எவ்வளவு போட்டி இருக்குது. தான் 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 நான் உயரணும், என் பிள்ளைங்க உயரணும், என் குடும்பம் உயரணும், என் ஊழியம் உயரணும், நான் எனக்கு என் பெயர், என் புகழ், என்னுடைய வசதி, என்னுடைய சுகபோகம் எல்லாமே தன்னையே சுற்றி 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 சுற்றியே இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயிற்சி. பார்த்தீங்களா? எங்கேயோ இருக்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைக்கும் இன்றைக்கு நமக்கும் சம்பந்தம் இருக்கான்னு யோசனை பண்ணி பார்க்குறேன். எனக்கு சம்பந்தம் இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். அப்படி இல்லைன்னா தேவன் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்திருக்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை. தேவன் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்ததற்கு என்ன காரணம்? அவர் மனுகுலத்தை நேசித்தார். தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை நேசித்தார். அது அன்பு.